அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. வேர்க்கடலை பறிக்கும் இயந்திரம் நிறைய பேர் 30,000 40,000 கொடுத்து வெளியே வாங்குவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 ரூபாய் கொடுத்து நானே செஞ்சேன். வெல்டிங் மட்டும் பக்கத்து வீட்டானங்கிட்ட போயிட்டு அடிச்சுட்டு வந்தேன். நல்லா தான் அடிச்சிச்சு. ஒரு 15 மூட்டை இதில் அடித்தோம். தரமாக அடிக்குது. என்ன ஒன்று, சத்தம் அதிகமாக இருக்குது, மண்ணும் அதிகமாக இருக்குது. அதை 2 நாள் காய வச்சு கையில் அப்படியே வாரி எடுத்தோம்னா சத்தம் தனியாக போயிடும், வேர்க்கடலை தனியாக வந்துடுங்க. 1 லிட்டர் டீசல் ஊற்றணும்னா எப்படியும் ஒரு 5லேருந்து 6 மூட்டை வரைக்கும் பறிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மூட்டைக்கு பறித்தோம். வெறும் 6 லிட்டர் டீசலுக்கு கம்மியாச்சு. ஏன்னா எதனால் 6 லிட்டர் ஆச்சுன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு டீசல் அதிகமாகிடுச்சு. நீங்கள் ஒரே இடத்துல 1 ஏக்கரா அந்த மாதிரி பயிர் வச்சு செஞ்சீங்கன்னா சும்மா ஒரு 300லேருந்து 400 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 1 ஏக்கராக்கு தாராளமாக அடிச்சிடும். வேர்க்கடலையும் நீங்கள் ஒரே நாளில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சிடலாம். ஏன்னா ஒரு ஆட்கூலியை வச்சா கூட 200லேருந்து 250 வரைக்கும் வாங்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 அணு கூட பறிக்கிறாங்க. அதான் நம்ம மூட்டை கணக்கு படி பார்த்தீங்கன்னா அரை மூட்டை கூட வராது. அதுவே ஒரு 10 ஆள் வச்சோம்னா நம்ம 1 ஏக்கராவில் 3 குழி தான் அந்த அளவுக்கு தான் பிடுங்கி பறிப்பாங்களே. அந்த அளவுக்கு நமக்கு நஷ்டம் ஏற்படும். இதில் பார்த்தீங்கன்னா சரியான லாபம் வருது. என்ன ஒன்று, அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குது. மோட்ரு போட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு சத்தம் இருக்காது. இது டிராக்டர்னால சத்தம் அதிகமாக தான் இருக்கும். எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நான் அதிலே ஏர் ஓட்டியிருக்கேன். ஷேடை எல்லாத்தையும் ஓட்டுறதுனால பயம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம் தெரியல, காதும் வலிக்கலைங்க. நீங்களே பாருங்க, இந்த மாதிரி கொடியை எடுத்து நம்ம அந்த மிஷினில் வச்சுட்டா போதுங்க, அதுவே எல்லா காயுமே பறிச்சிடுது. இது எப்படின்னா, நம்மளே கொடியை நல்லா காய வச்சு கீழே தட்டினா எல்லா வேர்க்கடலையும் கீழே தூந்துடும். உங்களுக்கே தெரியும், நீங்களும் அந்த முறையை பயன்படுத்தியிருப்பீங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு பள்ளம் தோண்டி ஒரு மேலே கொம்பு வச்சு அந்த கொம்பு மேலே அடிப்பாங்க. அந்த முறையை தான் நான் இதுலேயும் செஞ்சுருக்கேன். அந்தளவுக்கு காயெல்லாம் அதிகமாக சேதம் இருக்காது. ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நானும் பண்ணியிருக்கேன். நான் கொம்பு வைக்கல, நெவுத்தடி. நிறைய பேருக்கு நெவுத்தடினா என்னன்னு தெரியாது. அந்த காலத்தில் மாடு வச்சு ஏறுவாங்கல்ல, அந்த 2 மாடுக்கு நடுவில் ஒரு கொம்பு போடுவாங்க, அதை தான் நெவுத்தடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதை வச்சு எல்லாம் அடிச்சிருக்கேன். அது ஒரு காலம். பட் ஆனால் அந்த காலத்துக்கு நம்ம மாறணும்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலைமைக்கு அதிகமான லாபமும் இல்லை. விவசாயத்தில் ரொம்ப நஷ்டம்தான் ஏற்படும். ஆட்கூலி அதிகமாக போயிடும். இந்த முறை நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது உள்ளே இஸ்துன்னு போயிடுமான்னு. பட் ஆனால் கவலை இல்லைங்க. ஏன்னா இது பெல்ட் டிரைவ்னால்தான் கொஞ்சம் ஷேக் பண்ணி நம்ம கை விட்டுட்டோம்னாலும் கொஞ்சம் அந்த மிஷினை ஷேக் பண்ணோம்னா பெல்ட் லூஸ் ஆகிடும். அப்படியே கைண்டி கீழே வந்துடும். நமக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பட் ஆனால் ரிஸ்க்கு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நான் தயாரித்த மிஷினு எனக்கு ரிஸ்க் இல்லை, அந்த மாதிரி எனக்கு போய் சொல்லியெல்லாம் நான் இதில் இது பண்ண பதில் என்னுடைய மிஷினு நான் என்ன பயனு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர இதில் இந்த மாதிரி பண்ணால் அதிக லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன். இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதையும் நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஒரு ஆளே எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது. பட் அதை ஃபிக்ஸ் பண்ணத்துக்கும் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கும் நேராக வைக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுதுங்க. ஏன்னா ஒரே அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் டிராக்டரில் நம்ம நேராக போட்டுடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெல்ட் டிரைவில் தான் போட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா 2 கல் வச்சுருப்போம். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், தெரியும். எதுக்காகனா நம்மளுடைய மிஷினு பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 கிலோ தான் வரும். அதனுடைய விலையே 3000 தான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எடை கம்மியாக இருக்கிறதுனால பெல்ட்டு ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அடிக்கும்போது நமக்காவோ இல்லை உள்ளவோ இஸ்திடலாம். அதுக்காக தான் இந்த கல் வச்சுருக்குனே. நல்லா தரமாக இருக்குங்க இந்த மிஷினு. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நானே கூட டைகிராம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய ஃபுல் டைகிராம் வேணும்னாலும் தெளிவாக வேணும்னா பிடிஎஃபாகவும் நான் அனுப்புகிறேன். என்ன ஒன்று, எனக்கு டைகிராம் போடுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் வேணுன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி மிஷினை நானே தயாரித்து தரேன். எனக்கு ஒரு லாபத்தை பார்க்குற அளவு இருக்கும். உங்களுக்கும் குறைந்த அளவில் செஞ்சு கொடுத்துடுவேன்.
இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 3,000 5,000 வரைக்கும் வரும் நீங்கள் செஞ்சீங்கன்னா. அதுவே நீங்களே செஞ்சீங்கன்னா வெறும் 3,000 4,000 வரைக்கும் ஆகிடுங்க. ஏன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா லேத் இருக்குது, வெல்டிங் மிஷின் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் மட்டும்தான் வெளியே வாங்கிப்போம். இது எல்லாமே எங்ககிட்டயே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு செலவு இருக்காது. மின்சாரமும் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்ததுனால வீட்டு பில்லு கட்டும்போது சேர்த்து கட்டிடுவோம் வெல்டிங் போடும்போது. அதனால் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரே கலக்கா கூட இருக்காது, அந்த கொடி பார்த்தாலே தெரியும். நல்லா நான் பறிக்குது. நீங்கள் ஆள் எப்படி வச்சு பறிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பறிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தேன். எவ்வளோ மூட்டை பறிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். எப்படியும் ஒரு 5 நிமிஷத்தில் 1லேருந்து 2 அணை கூட வரைக்கும் பறிச்சிடலாம். இந்த மிஷின் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ